இருக்கிறவங்க தயவு செஞ்சு குடிக்காதீங்க. எக்ஸ்ட்ராவா சளி பிடிச்சுக்கும். வெண்பூசணிக்காய் வந்து குடிச்சா உடம்பு இளைக்குன்னு சொல்லுவாங்க காலையில. பிஞ்சு ஜீரகம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி வடிகட்டி, லேசா வார்ம் பண்ணி குடிச்சா ஒரு ஒரு 1 மாசம், 2 மாசம் குடிச்சாலே நல்லா வெயிட் லாஸ் ஆகும்ன்னு சொல்றாங்க. ஆனா எதுவா இருந்தாலும் நம்ம டாக்டர் கிட்ட கேட்டுட்டு செய்றது நல்லதுங்க. எல்லா உடம்புக்கும் எல்லாமே ஏத்துக்கும்ன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு உடல்வாகும் ஒவ்வொரு மாரி இருக்கும். கிட்னிக்கு தான் நல்லது. சுகருக்கு நல்லது. நமக்கு நல்லது இல்லையா? மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. அப்படி எடுத்துக்கோங்க அது. ரேவதி சிஸ்டர். பீட்ரூட் தமிழ்ல வேரடி கிழங்கு சிஸ்டர். அப்படி யாராவது இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்களா அப்புறம்? அது முதல்ல எங்கிருந்து கொண்டு வரப்பட்டதுங்கிறத தான் பார்க்கணும். இது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டு வந்து விதைச்சது இது எல்லாமே. ஊட்டி சைடுல மலைப்பிரதேசங்கள்ல ஃபர்ஸ்ட்டு வந்து ஆங்கிலேயர் நம்ம நாட்டுல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான், இந்த பீட்ரூட்டு, சௌசௌ, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாமே அவங்களுடைய பயிர்கள். அது வந்து அவங்க கண்டுபிடிச்சு செஞ்சதுனால தான், இது ஆங்கில காய்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடு, சரி நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற பாரம்பரியம், சவுத் சைடு வந்தது காய்கறிலாம் தான் அந்த கா வர்றது. நீங்க எந்த காய் எடுத்தாலும் அந்த கால தான் முடியும். செக் பண்ணி பாருங்க. எல்லாம் வேரடியில தான வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒண்ணா வேர்ல வந்து மேல வருதுங்க. இல்லைன்னா வேர்ல வந்து வேறு கீழயே வருதுன்னு தான் சொல்ல முடியும். அப்படிதான் எடுத்துக்கணும் சில காய்கள். ஆரஞ்சு காய், கேரட்டு, வெள்ளரிக்காய், கோசு, சிவப்பு காய், பீட்ரூட் தங்கை. சூப்பர் அக்கா. அவ்வளோதான். அக்கா சிம்பிளா முடிச்சிட்டீங்க. ஹலோ. ஹலோ. வாங்க கம்பேக் குடுத்துருக்கீங்க மிஸ்டர் இளங்கோ கிருஷ்ணன். மகிழ்ச்சி. வணக்கம், வணக்கம். திடீர்னு மறுபடியும் வேலை வந்துருச்சோ? ஆமா. அந்த கேப்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்தீங்களா? இல்ல மேடம். இன்னும் சாப்பிடலையா? மணி 2 ஆயிடுச்சு. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. ஓகே. வணக்கம் தேவி அக்கா. என்கிட்ட எல்லாருமே கேக்குறாங்க. ஹலோ. சொல்லுங்க. ஒரு மெசேஜ் போட்டேன். அதுல நிலவுங்கிறது மிஸ்டேக்கா வந்துருச்சு. ஓகே. யார் அந்த நிலவுன்னு சொல்லுங்க. எல்லாருமே என்கிட்ட கேக்குறாங்க. என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. நான் வேணா சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. அந்த நிலவு வந்து எங்க அன்னைக்கும் தேவி அக்காவுக்கும் தான் தெரியும். அந்த நிலவு அவங்க தான் பார்க்க போறாங்க. அப்ப நாங்கெல்லாம் பார்க்க கூடாதா? உங்களுக்கு மொய் கவர் கிடையாது. பொய் கவர் தான். உங்களுக்கு மொய் கவர்லாம் இனிமே வைக்க மாட்டோம். பொய் கவர் வச்சுட்டு போறோம் அந்த கல்யாணத்துக்கு. எஃப்ரதர் வந்துட்டாரு. என் ஆரஞ்சு நண்பனுக்கும் சேர்ந்து தான் பாடுறோம் அந்த பாட்டு. என்ன இருந்த மாதிரி போனீங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து நிலவே என்னிடம் நெருங்காதேங்கிறீங்க. அப்ப ஏதாவது 2 பேரு சண்டை போட்டீங்களோன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதான் யோசிச்சுட்டு போட்டேன். அப்போ கிழங்குன்னு வந்தா சாப்பிட மாட்டீங்களா? நல்லா சாப்பிடுவேன் ப்ரோ. வணக்கம் இளங்கோ தம்பி. சாப்பிட்டுட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்டிருக்காங்க. திலகம் அக்கா. தேவஸ்டர்ஸ் இருக்காங்க. மருந்து வகைகள் அதாவது சுரக்காய் ரொம்ப நல்லா சுகருக்கு நல்லது. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடுவாங்க. கண்டிப்பா. வேர்ல இருந்து வருது சிஸ்டர். ஐயோ! செம்ம கண்டுபிடிப்பு சிஸ்டர். ஆமா ப்ரோ. நான் தான் கேட்டேன் யார் அந்த நிலவுன்ட்டு. சூப்பர் சாங் ப்ரோ பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. திலகமக்கா ஏன் தம்பி கொஞ்ச நேரம் முன்பு நல்லா தானே மேலே வந்தீங்க. திடீரென்று சோக பாடல்.
இது என் அக்கா